வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் திரையில் செல்லா காசு ஓரணியில் திரண்ட எதிர்க்கட்சிகள். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்த நிலையில் அதை தொடக்கத்தில் வரவேற்றவர்கள் கூட அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை சார்ந்து தங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றத் தொடங்கினார்கள். அது படிப்படியாக அதிகரித்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அழுத்தமான வாதங்களை, காரசார விவாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஓர் அணியில் திரண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஒரு சில கட்சிகள் அந்த பேரணியில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட தங்களுடைய தார்மீக ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மமதா பானர்ஜி தலைமையில், மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையில் ஒரு பெரிய பேரணியாக சென்று குடியரசுத் தலைவரையும் சந்தித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மாநிலங்களில் அங்கங்கே மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனைகள் நடப்பது வாடிக்கை. அது மாநில அரசுக்கு எதிராக அல்லது மத்திய அரசிற்கு எதிராக இந்த மாதிரியான போராட்டங்கள் நடைபெறுவது வாடிக்கை. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக பல்வேறு மாநிலங்களில், இந்தியாவின் பெரும்பான்மையான மாநிலங்களில் இது போன்ற எதிர்குரல்கள் வருவது இதுவே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவே முதல் முறை என்ற அரசியல் விமர்சகர்களின் கருத்தெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இது புதிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமா? மத்திய பாஜக அரசிற்கு எதிராக எதிரணிகள் ஓரணியில் திரளுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? மத்திய அரசு கருப்பு பணத்தை, கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை விமர்சிப்பதன் மூலமாக இதை திசை திருப்புவதற்கு இவர்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் என்ற மத்திய பாஜக அரசினுடைய கருத்து, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய கேள்வி நேர விவாதமாக இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. அரங்கில் நம்மோடு 2 விருந்தினர்களும், நேரலையில் 2 சிறப்பு ஆளுமைகளும் இணைகிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள், பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ஊடகவியலாளர் திரு மணி அவர்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறேன். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் டெல்லியில் இருந்து இணைகிறார். திரு ஆச்சாரி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சில நிமிடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு நேரலில் இணைய இருக்கிறார் என்பதையும் நேர்களுக்கு முன்பாகவே முன்னதாகவே அறிமுகப்படுத்தி நான் வாதத்திற்குள் பயணிக்கின்றேன். திரு நாச்சியப்பன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாஜகவிற்கு எதிராக மற்ற இன்ன பிற கட்சிகளை, இதுவரைக்கும் காங்கிரஸையும் சேர்த்தே விமர்சித்து வந்த கட்சிகளை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 3வது அணி என்றெல்லாம் முயற்சித்த கட்சிகளை மீண்டும் காங்கிரஸை நோக்கி இழுத்து பாஜக காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவதன் மூலமாக காங்கிரஸ் தலைமையில் இன்னொரு அணியை கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட தொடங்கி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த பிரச்சனையை பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள்? அதாவது வெவ்வேறு மாநில கட்சிகளும், பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு முக்கியமான காரணம், எல்லா மக்களும், எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதில் கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எந்த கட்சிக்கும். ஆனால் அது எவ்வாறு செயல்படுவது, எந்த அளவிற்கு நீங்கள் சொன்ன அளவிலே பிஜேபி செய்து காட்டியிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அரை மனதோடு சேர்ந்து பிளாக் மணி ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை இதுவரையில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து உங்களுடைய வங்கியிலே போடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கான சட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதை யாருமே எதிர்க்காமல் அத்துணை கட்சிகளும் பாராளுமன்றத்தில் அதை ஏற்றுக்கொண்டோம். எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது, மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும். அதற்கு பின்னாலே அவர் அந்த காரியத்தை செய்து காட்டவில்லை. சுவிஸ் வங்கியில் இருந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அதற்கு பின்னாலே இப்பொழுது திடீரென்று பல பிரச்சனைகள் இந்தியாவிலே கொந்தளித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தானில் இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுவது, இளைஞர்கள் கூட, சிறுவர்கள் கூட காஷ்மீரத்தில் தன்னுடைய இராணுவத்தை எதிர்ப்பது, அதே போல் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறையில் இருந்தவர்களை ஓட விட்டு சுடுவது, அது தீவிரவாதிகள் என்று சொல்லுவது, காமன் சிவில் கோடு என்று தேவையில்லாத ஒரு நேரத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவது, இது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நிறுத்துவதற்கு என்ன வழி என்ற ஒரு அடிப்படையிலே தான் மோடி அவர்கள் இதை கொண்டு வந்திருக்க வேண்டும். சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். அப்படி அதாவது ஒரு நாளில் முடிவெடுத்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அமல்படுத்த முடியுமா? நீங்கள் திட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை விமர்சிக்கலாம், அது வேறு. ஆனால் 2000 ரூபாய் நோட்டெல்லாம் முந்தா நாள் முடிவு பண்ணி உடனே ஒரு மத்திய அரசு நினைத்தாலும் அடிச்சிட முடியாது இல்லை. அப்போ இது ஒரு நீண்டகால ப்ராசஸ். அவங்க தெளிவாக அதை திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. மிக ரகசியமாக இல்லை, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் மிக ரகசியமாக அதை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி நேற்று முந்தா நாள் வந்து அரசியல் பிரச்சனைகளை மறக்கடிப்பதற்குன்னு சொல்லக்கூடிய வாதம் இந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம். அதாவது டைமிங்
டைமிங் வந்து இருக்க பிரதம அமைச்சர் அவர்களே சொல்கிறார்கள் 10 மாதத்திற்கு முன்னால் முடிவெடுத்தோம்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு கவர்னர் ஒருத்தர் மாற்றப்படுவது வரைக்கும் காத்திருந்தாங்க. ஏன்னா அவர் தான் நோட்டில் கையெழுத்து போடணும். டிமானிட்டைசேஷனுங்கிறது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சரிய வைக்கக்கூடியதாக அதற்கு பின்னாலே அது எழுப்பிவிடும். இரண்டும் செய்யும். அது இந்த காலகட்டத்தை இந்த நாளை குறித்து அவர்கள் செய்வதற்கு காரணத்தை தான் நான் சொல்கிறேன். அதை நிரூபிக்க முறையில் தான் இந்த ஒரு வாரம் கூட ரிசர்வ் வங்கியிலிருந்து புதிய நோட்டுகள் வரவில்லை. அந்த நோட்டுகள் வந்து வங்கிக்கு வரவில்லை. வங்கியில் இருப்பது ஏடிஎம்முக்கு வரவில்லை. மக்களிடத்தில் இந்த நோட்டு செல்லாது என்றவுடன் ஒரு மிகப்பெரிய பீதியை உருவாக்குனதுக்கு காரணம் நாள் சரியான நாள். உங்களுடைய வாதம் சரி என்றால் இது அடிப்படையிலாக அடித்தட்டு மக்களை பாதித்திருக்கிறது, அது பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய வாதம் சரி என்றால் இந்த நேரத்தில் அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதுக்கு நான் ஒன்று சொல்றேன். நீங்க இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்களில் களமிறங்கி இருக்கிறார்கள் அனைத்து கட்சியினரும். இன்ன பிற மாநிலங்களிலும் பஞ்சாப் இந்த மாதிரியாக கோவா இது போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் உள்ளபடியே மத்திய அரசு இந்த மாதிரி ஒன்று அறிவிச்சு அது மக்களை பாதிக்கும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு எதிராகத்தானே போகும். அப்போ அவங்க வாக்கு வங்கி அரசியலை பற்றி கவலைப்படாமல் இதை அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு தானே இதை எடுத்து இல்லை. அதாவது அவங்களுக்கு ஆலோசகர்களே இது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது, அதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லியும் அதையும் மீறி இவர்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நபர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய துன்பத்திலே தானும் சேர்ந்து நிற்காவிட்டால் அவர்கள் மக்களால் ஒதுக்கப்படுவார்கள். அந்த சூழல் ஏற்பட்டு நான் அதனுடைய தொடர்ச்சிட்டு கருத்துறேன் திரு மணி அவர்களிடம். இதில் காங்கிரஸ் ஒரு அலையன்ஸை இதன் மூலம் வந்து திருப்பி மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு முயற்சி ஈடுபடுகிறது அப்படின்னு இதை பார்க்கலாமா? ஏன்னா நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி அந்த பேரணியாக இருக்கட்டும், என்ன எல்லா பிற விஷயங்களும் அதை நோக்கி நகர்கிறது. காங்கிரஸ் இடதுசாரிகள் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் இன்ன பிற மாநிலங்களில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் எல்லோரும் மீண்டும் காங்கிரஸை நோக்கி வருவதற்கு இதை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொன்னால் மறுக்க முடியுமா? இல்லை இதில் கேள்வியில் இருக்க பிரச்சனை என்னென்னா அதை காங்கிரஸ் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் யதார்த்தம் என்னென்னா காங்கிரஸால் அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மமதா பானர்ஜி அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ஊர்வலமாக போய் அவர்கள் சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த முடிவால் மத்திய அரசின் இந்த முடிவால் இந்தியாவில் பாதிக்கப்படாத மக்களே கிடையாது என்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்றால் ஒரு பிபிசி செய்தியாளர் என்று நினைக்கிறேன், அவர் சொல்லுகிறார் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இது போன்று பப்ளிக் லைஃப் டிஸ்டர்ப் ஆனது கிடையாது. அந்த அளவுக்கு மேசிவ் டிஸ்ரப்ஷன் நடந்திருக்குது. இது எப்போ சரியாகும்னு யாருக்கும் தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை காங்கிரஸ் கட்சியால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இந்திரா காந்தியோ ராஜீவ்காந்தி இருந்தால் கூட பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்னுடைய விமர்சனம். இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிறது, 3-4 மாநிலங்கள் வருது, பஞ்சாபில் வரப்போகுது, குஜராத்தில் வருது, கோவாவில் வருது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மோஸ்ட் அன்பாப்புலர் டிசிஷனை வந்து மோடி எடுப்பாரா அப்படின்றது அங்கே ஒரு சிக்கல் வருது. எப்படின்னா என்னுடைய சந்தேகம் இது தவறாக கூட இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் வந்து இது குறித்து பெரிய அளவில் இந்த 8-10 நாட்களாக கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆக போகிற நாளையோட சேர்த்தீங்க. இந்த 10 நாட்களில் மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணலை. அப்படி என்றால் அவர்கள் இந்த விஷயத்தில் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள்? மோடி மீது அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை மோடி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாரா? அவர் அவங்கள செக்மேட் பண்ணிட்டாரா? கழிச்சு போட்டாரா அவர்? அந்த சந்தேகமும் வருகிறது. இது குறித்து ஏற்கனவே சில கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே வந்து நீங்கள் ஹேஷியமாகவும் கருதலாம். பட் திஸ் ஆர் ஆல் லவுட் திங்கிங். இல்ல நீங்க கேட்க முடிச்சிடறேன். நான் நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் செய்தியாளராக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படிப்பட்ட ஒரு அன்பாப்புலர் டிசிஷனை எந்த ஒரு கட்சியும் எடுக்காது. அதுவும் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் லீடர் தான் நான் சொல்லுவேன். மக்களோட பல்ஸ் அவருக்கு தெரியும் நல்லா. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பாப்புலர் டிசிஷனை ஏன் எடுத்தாருன்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத புதிரா இருக்குது. அங்கே லாஜிக் இடிக்குது எங்கேயோ. அப்போ என்ன தோணுதுன்னா அவருடைய தாய் ஸ்தாபனம் இது குறித்து சரியாக எந்த விதமான ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. அவங்க இந்த பக்கமும் பேசலாம் அந்த பக்கமும் பேசலாம், அவர்கள் அமைதி காக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பப்ளிக் அண்டர்ஸ்ட் இருக்குது. அப்படி என்றால் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தனக்கு பிடிக்காதவர்களை அவர்கள் மீதான ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இவர் அவர்களையும் மீறி இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா? அப்படி என்றால் அங்க என்ன பவர் பாலிடிக்ஸ் நடக்குது? இல்ல இதையும் நாம் பேச வேண்டும். திருமணி, ஆனா உங்களுடைய வாதம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆர்எஸ்எஸ் என்பது தேர்தல் அரசியலில் நேரடியாக களமிறங்காத ஒரு இயக்கம். கண்டிப்பா. அப்ப நீங்க ரைட் ஆர் ராங் ஒரு டிசிஷன்
அந்த அந்த இயக்கத்தை பாதிக்கும், கட்சியை பாதிக்கும், அது பாஜகவை தான் பாதிக்க போகுது. கண்டிப்பா. RSS தேர்தல் அரசியலில் எந்த இடத்துலையும் பாதிக்க போறதில்லை. அவங்க தேர்தல் அரசியலையோ அல்லது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தையோ அந்த மாதிரியான லாப நட்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய இயக்கம் அல்ல. தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நேரடியாக பாஜகவை தானே இது பாதிக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு 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 பிரதமர் இந்த மாதிரியான ஒரு முடிவை RSS-ஐ மனதில் வைத்து எடுத்திருப்பாருங்கிற வாதம் எந்த அளவுக்கு சரியான வாதம்? இல்ல, நான் லாஜிக்கலா நான் சொல்றதை நீங்க சரியா கேட்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ஏற்கனவே சில கட்டுரைகள் இது உறுத்து வந்திருக்கின்றன. என்னுடைய சந்தேகம் அந்த கட்டுரைகளின் அடிப்படையிலும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். அதாவது RSS-ஓட அஜெண்டாவை மோடி அவர்கள் RSS தாய் ஸ்தாபனம் விரும்பிய அளவுக்கு செயல்படுத்த முடியவில்லை. ஒரு அதிருப்தி, சுருக்கமாக சொல்வதென்றால் மோடி மீது ஓரளவுக்கான அதிருப்தி தாய் ஸ்தாபனத்தில் வளர்ந்து வருகிறது. அதை செக்மேட் பண்றதுக்காக அவர் சீட்டு கட்ட கலைச்சு போட்டார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அப்படியும் இருக்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் இன்ன வரைக்கும் சொல்றேன். கடந்த 10 நாட்களாக விவரம் அறிந்தவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப டீப்பா பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா டிமானிட்டைசேஷன்றது எந்த ஒரு பொருளாதார நிபுணருக்கும் ரொம்ப அபாயகரமான சப்ஜெக்ட்ன்றாங்க. சிறிய கண்ட்ரிஸ், சின்ன சின்ன நாடுகளில் தான் டிமானிட்டைசேஷன் வெற்றி பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய நாடுகளில் அது தோல்வியை தான் தழுவி இருக்கிறது. அப்படியே நீங்கள் செய்தாலும் அதை செய்வதற்கான முறை இது கிடையாது. 86% பணப்புழக்கம் என்பது 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், 80% தொழிலாளர்கள் அமைப்பு சாராமல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், 80% தொழில்கள் கேஷ் எக்கானமியில் இருக்கக்கூடிய நாட்டில் திடீர்னு ஒரு ஓவர் நைட் நீங்க ஒட்டு மொத்தமாக எவாபரேட் பண்ற மாதிரி மொத்தமாக எடுத்துட்டீங்கன்னா அதோட விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்றது தெரியாத அளவுக்கு மோடி ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல. அப்படி இருக்கிறது சூழலில் அவர் ஏன் அதையும் மீறி செய்திருக்கிறார்ன்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். நம்ம அதற்கான அந்த புதிர்க்கான விடையை ஆச்சாரி அவரிடம் கேட்கலாம். திரு ஆச்சாரி, இதை நீங்கள் காங்கிரஸ் மீது நிறைய விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சி வைத்துக்கொண்டே வருகிறது. ஆனால் அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய மமதா பானர்ஜியும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் எல்லோரும் சேர்ந்தே இதை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியான சிவசேனையும் இதை கடுமையாக எதிர்க்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவரான திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து அவரும் கூட தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எவ்வாறு சாதாரண மக்களை பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளை, காங்கிரஸை, இடதுசாரிகளை, மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, பாஜகவின் கூட்டணி கட்சிகள், பாஜகவிற்குள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களிடமிருந்து கூட வருகிறது அப்படின்னு சொன்னால் இது சீட்டுக்கிட்ட கலைச்சு போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் அப்படிங்கிற மணியினுடைய வாதம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திரு மணி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த முடிவு ஒரு அன்பாப்புலர் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அன்பாப்புலர் கிடையாது. சர்வே 82% மக்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு குறிப்பு. 82% மக்கள் அவங்க இந்த டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அசௌகரியம் அவங்க நாட்டோட வளர்ச்சிக்காக பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். இரண்டாவது காங்கிரஸ் ஒரு அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் எல்லாருமே இதை எதிர்த்து அவங்க ஒரு அணி திரண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அவங்க அணி திரண்டு இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. அவங்க அணி திரண்டாமல் இருந்தால் தான் அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எந்தெந்த கட்சிகள்லாம் அணி திரண்டு இருக்காங்களோ அவங்களுடைய கட்சிகள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஊழல் செஞ்சு அதனால பெரிய அளவு பணப்புழக்கத்தை பயன்படுத்தியவர்கள். இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் உங்களுக்கே தெரியும். என்னுடைய ரோல் அதை வெளியே கொண்டு வந்திருக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம், கோல் ஸ்கேம், CWG ஸ்கேம். இந்த அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிணாமுல் இல்ல நான் முடிச்சுக்கிறேன், நீங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நான் ஒன் பை ஒன் நான் ஜஸ்ட் யூ ஆர் a whistleblower மட்டும் தான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்லல. ஓகே இல்ல ப்ளீஸ். ஓகே, எஸ், I am the whistleblower and I am the key prosecution witness in the case. I appear on behalf of CBI as well as Enforcement Directorate and I deposed in the court. ஸோ இதில் மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸை பற்றி நான் சொன்னேன். அடுத்தது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் எங்களை எதிர்த்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் கேஸ் ஓடிட்டு இருக்குது.
திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரதா சிட் ஃபண்ட் கேஸில் அவங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு அணி திரண்டு இருக்கும்போது எதனால் அவங்க அணி திரண்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம். அவங்க வந்து சேர்த்து வச்சிருக்கிற பணம், லிக்விட் கேஷ், அது எல்லாமே போயிருமே அப்படின்ற ஒரு பயத்தால் வந்து அவங்க இதை அந்த வாபஸ் வாங்கணும் அப்படின்றது அவங்களோட குறிக்கோள். ஆனால் அவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தான் அவங்க முன் வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டியை நீங்க ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கல, இந்த திட்டத்தால மக்கள் படுற கஷ்டத்தை தான் எதிர்க்கிறோம்னு அவங்க தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிவசேனா எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும், டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியா இருந்தாலும் திட்டத்தை வந்து அவங்க ஒருபோலும் எதிர்க்கல. ஆனா ஒரு சில அசௌகரியங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதை வந்து சரியா பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டை ஒழிய அவங்க சிவசேனா போய் அவங்க கூட எங்களோட எதிர்கட்சிகளோட சேர்ந்துட்டாங்கன்றது சரியான கருத்து கிடையாது. ஆனா அதே சமயம் அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யும் என்பதை பிரதமர் வந்து தன்னுடைய நாட்டுக்கான உரையிலேயே அவர் தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு முடிவை வந்து அவர் எடுத்திருக்கும் போது அதனால வந்து பல பேர் பாதிக்கப்படுவார்கள், அதில் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். அதை வந்து அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும், நானும் ஒரு சாமானியனாக இருந்தவன் தான், எனக்கு தெரியும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது. அதே சமயம் கடந்த 8 நாட்களாக எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்று தெரிந்ததோ அந்த இடத்தில் ஒரு சில ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக 2000 ரூபாய் எடுக்க வேண்டிய இடத்தில் 2500 ரூபாய், 4000 ரூபாய் பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 4500 ரூபாய், ஒரு சின்ன குறுக்கீடு, 10,000 ரூபாய் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் தொடர்பாக தான் ஒரு சிறிய குறுக்கீடு இருக்கிறது வந்து இப்ப 24,000 ரூபாய். ஆச்சாரி நீங்க தான் கண்டிப்பா பண்ண போறீங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, அந்த ரிலாக்ஸேஷன்ல தான் நீங்க ஒரு பார்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சீதாராம் யெச்சூரி இன்றைக்கு ராஜ்யசபாவில் பேசியிருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, அஸ்ஸாமில் நாளை மறுதினம் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை விலக்கு அளிச்சிருக்கீங்க, விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மகாராஷ்டிராவில் சினிமா டிக்கெட் வாங்குவதில் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க ஏன் அஸ்ஸாமில் கொடுக்கப்பட்ட இந்த விதிவிலக்கை நீங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கோ இன்ன பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கோ கொடுக்கக்கூடாது, சினிமா தொழில் பாதிப்படையும் என்று நீங்கள் கருதுவீர்களே என்று சொன்னால் எல்லா மாநிலங்களிலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சீதாராம் யெச்சூரி ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நீங்க இந்த ரிலாக்ஸேஷன்ல கூட ஒரு அரசியல் நோக்கு இருக்கிறது அப்படிங்கிற இடதுசாரிகளுடைய அந்த விமர்சனத்தை எப்படி அணுகுறீங்க? அதாவது எப்பப்ப யார் யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ அதை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரார்கள். அதை வந்து கருத்துல கொண்டு வந்து அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் ஒவ்வொன்றா கொண்டு வரும். இதுல வந்து எலெக்ஷன், எங்களோட எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ் நாங்க பிளே பண்றதே இல்லை. அப்படியாப்பட்டா இருந்தா யூபி எலெக்ஷன் வரப்போகுது, நாங்க இந்த இவ்வளோ ஒரு பெரிய முடிவை நாங்க வந்து கொண்டு வந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து ஓட்டு வங்கியை நாங்க வந்து பண்ணல. பொதுமக்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும், கள்ளப்பணம் ஒழியணும், கருப்பு பணம் ஒழியணும், லஞ்ச லாவணியம் ஒழியணும். இதுதான் எங்களுடைய அரசுடைய குறிக்கோள். அதற்காக எந்த விதமான ஒரு கசப்பான மருந்தையும் நாங்களும் உட்கொள்ள ரெடியா இருக்கிறோம். மக்களுக்கும் ஒத்துழைப்போடு வந்து கொடுக்க நான் வரேன், திருப்பி வரேன். திரு மணி அவர் அந்த வரிசையா யார் யார் மேல என்னென்ன ஸ்கேம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாரு. நீங்க சாரதா சிட் ஃபண்ட்ல தொடங்கி 2Gல தொடங்கி இந்த ஸ்கேம், இவங்க மக்களை ஒரு கேடயமாக முன்னிறுத்தி தங்களுடைய ஊழலின் மூலமாக சேர்த்த கருப்பு பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறார். இல்லை, ஆச்சாரியா அவர்கள் வந்து அரசு துறையில் இருந்தவர், அவரே ஒரு சிபிஐ ப்ராசிக்யூஷன் விட்னஸாக முக்கியமான 2G வழக்கிலெல்லாம் இருந்திருக்காரு. அவருக்கு தெரியும் இது போன்ற பண முதலைகள் அவர் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கார்பரேட்டுகளாக இருந்தாலும் பணமாக கையில் வைத்திருப்பது கிடையாது. ஹார்ட்லி 10% ஆர் 5% ஹார்ட் கேஷாக இருக்கும். அதுலேயும் மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட் வந்து லோயர் டினாமினேஷனில் இருக்கும், 10 ரூபாய் 100 ரூபான்னு. இஷ்யூ அது கிடையாது. இன்னைக்கு காமன் மேன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் சிட்டிஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து 6,38,596 கிராமங்கள், 6,38,596 கிராமங்கள். இருக்கக்கூடிய வங்கிகள் 50,421 வங்கிகள். சராசரியாக 12 கிராமங்களுக்குத்தான் ஒரு வங்கிகள், 9,500 மனிதர்களுக்கு ஒரு வங்கிகள் இருக்கின்றன. இந்த பணத்தை எப்படி நீங்கள் எவ்வளவு காலத்திற்குள் அந்த 500,000 ரூபாய் மாற்றப் போகிறீர்கள்? இந்திய பொருளாதாரத்தின் கண்ணி, அதாவது வந்து கடந்த எத்தனையோ நூற்றாண்டுகளாக அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் இந்தியா வாழ்ந்துட்டு இருக்குது. அதை உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு இது எப்போ சீராக போகுதுன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் 2 வாரத்தில் ஏடிஎம்ஸ்க்கும் பேங்க்ஸ்க்கும் பணம் வந்ததுன்னா சரியாயிடும். கிடையாது. நேற்று ஒரு கட்டுரை படித்தேன். மோடி அவர்களுடைய தொகுதியான வாரணாசியில்
புடவை நெய்யக்கூடிய ஆண்டாண்டு காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நெசவு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கவங்க இன்னைக்கு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு ஏடிஎம்ல இன்னும் 2 வாரத்தில் 3 வாரத்தில் போட்டால் கூட அந்த உடஞ்ச செயினை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ண போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் உடச்சு போட்டுட்டீங்க. கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போவது தான் இதனுடைய நோக்கம் என்றால் அது செய்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. 80% மக்கள் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இரவில் இதை செய்ய முடியும்? கிரெடிட் கார்டில் வாங்குங்கன்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த 2-3 நாட்களாக அந்த சர்வர்ஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அதால் அந்த வெயிட்டை எடுக்க முடியல. ஆகவே இவர்கள் இதனுடைய விளைவு தெரியாமல் இதை பண்ணி இருக்கிறார்கள். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்களை பற்றி அவர் குற்றச்சாட்டுகளை சொன்னால் அது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். ஆனால் அவர்களும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். எல்லா கட்சி பிரதிநிதிகளும் போய் ஒரு குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார்கள் என்றால் நீங்கள் உங்கள் உரையில் சொன்னது போல இதற்கு முன்பால் போஃபோர்ஸ் கேஸில் நடந்தது, அதற்கு பிறகு பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது நடந்தது. ஏக இந்தியாவையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு அணியில் திரளுவார்கள். அதை இப்படி கொச்சைப்படுத்தி அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது, அவர்கள் போகிறார்கள் என்று நாம் பேசுவது என்பது நிலைமையின் தீவிரத்தன்மையை நாம் உணராமல் பேசுகிறோம் அல்லது உணர்ந்தும் வேறு மாதிரி பேசுகிறோம் என்றுதான் பொருள். சரி, நான் திருமாவளவனுடைய கருத்தை கேட்டு வரேன். வணக்கம் திருமாவளவன். இந்த வாதத்தை நீங்களும் கேட்டுப்பீங்க, ஆச்சாரி அவருடைய வாதத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வரக்கூடிய 18ஆம் தேதி நாளை மறுதினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் கூட இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயத்தில் தான் எங்களுடைய கூட்டணி கட்சியான சிவசேனாவோ அல்லது எங்கள் கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சாமி அவர்களோ கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இருக்கக்கூடிய சில நடைமுறை சிக்கல்களை தான் விமர்சிக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டமே தவறு என்று சொல்லக்கூடியவர்கள், இதை எதிர்க்கக்கூடியவர்கள், அதற்காக போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் ஊழல்வாதிகள் தங்களுடைய ஊழல் பணத்தை மக்களை கேடயமாக முன்னிறுத்தி மறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு ஆச்சாரி. உங்களுடைய வாதம்? இந்த வாதம் உள்ளபடியே ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது. யாரும் கருப்பு பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேசவில்லை, கருப்பு பண முதலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பேசவில்லை. நடைமுறை சிக்கல் ஒருபுறம், ஆனால் அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலைப்பாட்டில் சிக்கல் என்பதுதான் இப்போது நாம் பேச வேண்டிய ஒன்று. பாலிசி என்பது வேறு, இம்ப்ளிமெண்டேஷன் என்பது வேறு. இரண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. இப்போது நாம் பேசுவதெல்லாம் இந்த நடைமுறையில் மக்கள் சந்திக்கிற அவலங்களை பேசுகிறோம். இந்த அவலங்கள் நிகழ்வதற்கு காரணம் நம்முடைய அரசின் பொருளாதார கொள்கையும் பொருளாதார நிலைப்பாடும் தான். இவர்கள் கருப்பு பொருளாதாரத்தை ஒழிக்கப் போகிறார்களா அல்லது வெறும் கருப்பு பணம் என்கிற ரூபாய் நோட்டுகளை ஒழிக்கப் போகிறார்களா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு மோடி அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அதற்கு நேரம் நீங்கள் தர வேண்டும். அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ணன் போகிறான். அவனுடைய பிறப்பு கம்சனுடைய உயிருக்கு ஆபத்து என்றவுடன் கம்சன் அதிர்ச்சி அடைந்து விடுவான். அதற்காக தன்னுடைய தங்கைக்கு பிறக்கப் போகிற எல்லா குழந்தைகளையும் கொல்லுவான். ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதற்காக பிறக்கிற அத்தனை குழந்தைகளையும் அவன் கொல்லுவான். அந்த மனோநிலை தான் இன்றைக்கு மோடியின் மனோநிலையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டு, ஏரோது மன்னனுக்கு ஒரு ஆபத்து, இனி பிறக்கப் போகிற ஒருவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று யாரோ வந்து அசரீரியில் சொல்லிவிட்டு போவார்கள். இதற்காக அவன் ஒட்டுமொத்தமாக தன் தேசத்தில் பிறக்கிற 1 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் சிரச்சேதம் செய்ய சொல்லி ஆணையிடுவான். ஒரு இயேசுபிரான் எங்கே பிறக்கிறான், யாரிடம் எந்த வீட்டில் பிறக்கிறார் என்று தெரியாமல் அந்த தேசத்தில் பிறக்கிற 1 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொல்லச் சொன்ன ஏரோது மன்னனின் மனோநிலை தான் இன்றைக்கு மோடியின் மனோநிலையாக இருக்கிறது. இந்தியாவில் எத்தனை பேர் கருப்பு பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று இந்த அரசால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நிர்வாகம் இது? எத்தனை பேர் இங்கே வெளிநாட்டில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இவர்கள் ஆட்சி நடத்துவதற்கு லாயக்கற்றவர்கள் என்று பொருள். ஒட்டுமொத்தத்தில் 6% தான் கருப்பு பணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 6%லேயே 90% வெளிநாட்டில் பதுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் குறிப்பாக பனாமா பேப்பரிலே பட்டியல் அறிவித்ததாக சொல்லுகிறார்கள். சுவிஸ் நாட்டிலே யார் யார் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் வெளியாகியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை கண்டறிந்து அவர்கள் மீது ஃபோக்கஸ்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அவர்களை குறிவைத்து நுட்பமான நுண்ணியமான ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய ஒரு திறன் இல்லாமல் ஒட்டுமொத்த சாதாரண சாமானியமான மக்களின் அடிவயிற்றில் அடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அத்தனை பேரையும் அனாதைகளாக்கி இருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு மிகப்பெரிய அல்லலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் வெறும் நடைமுறை சிக்கல் அல்ல, இந்த அரசின் பொருளாதார கொள்கை நிலைப்பாடு தவறு. அடிப்படையில் இதை நாம் விவாதிக்காவிட்டால் நாம் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியாது.
இதை உணராவிட்டால் இந்த தேசம் தடுமாறிக்கொண்டிருப்பதிலிருந்து இந்த தேச மக்களை நாம் காப்பாற்ற முடியாது. எனவே மோடி அவர்களின் பொருளாதார கொள்கை என்பது ஊழல் ஒழிப்பதாக இல்லை, வறுமையை ஒழிப்பதாக இல்லை, தனியார் மயத்தை ஒழிப்பதாக இல்லை. எல்லாவற்றுக்கும் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு ஊழல்வாதிகளையும் கருப்பு பண முதலைகளையும் கூடவே வைத்துக்கொண்டு அப்பாவி மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத கொடும் குற்றம். இது அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். சரி, நான் ஆச்சாரி உங்ககிட்ட வரேன். நீங்க ஏதோ மறுப்பு சொல்ல முற்படுறீங்க. அவரோட இன்னொரு கேள்வி நான் கேட்டுட்டு ஆச்சாரி உங்ககிட்ட நான் வந்துடுறேன். இதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் ஓரணியாக எல்லா கட்சிகளும் திரளுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறார்கள், அல்லது காங்கிரஸ் அதை அறுவடை செய்ய முயற்சிக்கிறதுங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மணி காங்கிரஸ் அதை செய்யலைங்கிறதான் பிரச்சனைங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டையும் சேர்த்து நான் கேட்கிறேன். இங்க திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் போன்றவர்கள் இணைந்து காங்கிரஸ் இந்த மாதிரி அரசியல் இல்ல, எல்லாவற்றையும் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு பார்ப்பது என்பது அரசியல் நடவடிக்கை. அது அப்படி முடிச்சு போடுவதும் தவறல்ல, ஒருவேளை அப்படி அணிதிரளுவதும் தவறல்ல. காங்கிரஸ் இதை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்க தயாராவதும் தவறல்ல. அது அவருடைய திறன், அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்பை கொடுத்துவிட்டு அப்புறம் ஒன்று சேர்கிறீர்களே என்று ஏன் கூப்பாடு போட வேண்டும்? இன்றைக்கு தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வருகிறதே, சிவசேனா எதிர்க்கிறதே, சுப்பிரமணிய சுவாமி விமர்சிக்கிறாரே. உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எடுத்த முடிவு தவறு, நம்முடைய நிலைப்பாடு தவறு, மக்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது புரட்சிகர நடவடிக்கை என்கிற பெயரால் மிக மோசமான ஒரு குழப்பத்தை, ஒரு குளறுபடியை இன்றைக்கு இந்திய தேசத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே எதிர்க்கட்சிகள் திரளக்கூடாது என்று சொல்லுவது எந்த விதத்திலும் சரியான வாதம் இல்லை. ஒரு பொதுவான பிரச்சனை, மக்களை காப்பாற்ற, தேசத்தை காப்பாற்ற, கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை, காலத்தின் தேவை. நான் வரேன். திரு ஆச்சாரி, நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முற்பட்டீங்க. அதாவது இவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை வந்து தவறான கொள்கை அல்லது பொருளாதார கொள்கை அல்ல அப்படின்றது. ஆக்சுவலி பொருளாதார கொள்கை வந்து தவறான கொள்கையோ அல்லது பொருளாதார கொள்கையே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான முடிவை நாங்கள் எடுத்திருக்க மாட்டோம். அதாவது இந்த இந்தியாவுக்கு உள்ளார உள்ள பணம் கருப்பு பணம் மற்றும் இந்தியாவுக்கு வெளியே உள்ள கருப்பு பணம், இது இரண்டையும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இந்தியாவுக்கு உள்ள கருப்பு பணம் வந்து மொத்தமாக இதுவரை 15 லட்சம் கோடி முதல் 16 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு கணக்கீடு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஒரு முடிவால் மட்டும் கடந்த 8 நாட்களில் 3,25,000 கோடி ரூபாய் பணம் வந்து வெளியில் இருந்த லிக்விட் கேஷ் வந்து வங்கிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இது இன்னும் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார 10 லட்சத்திலிருந்து 11 லட்சம் கோடி ரூபாய் வரை வந்து அதாவது லிக்விட் கேஷ் வந்து அக்கௌண்டபிள் ஆகுது. இன்னைக்கு ஏன் வந்து அதை நாங்கள் தேவைப்படுது எங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய பணம் லிக்விட் கேஷ் வங்கி கணக்கில் வரும்பொழுது, எங்களுக்கு வங்கி கணக்கில் வரும்பொழுது கணக்கு தெரிகிறது மக்கள் இதுவரை வரி பணம் கட்டாமல் ஏன் இதை பதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த பணத்தை வைத்து நாங்கள் வரி வசூல் செய்து மக்களுக்கு தேவையான திட்டங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தேவையான விடுதிகள் கட்டி கொடுப்பது முதல், தாழ்த்தப்பட்ட பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வசதிகள் முதல், ரோடு, ஹாஸ்பிட்டல் மற்றும் பள்ளிக்கூடங்கள் போன்ற ஒவ்வொரு வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஒரு சிறிய குறுக்கீடு. அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார். திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்ன குறுக்கீடு. அவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொன்னார். கம்சன் எவ்வாறு கிருஷ்ணனுக்கு பயந்து எல்லா சிசுவையும் குழந்தைகளையும் கொண்டாரோ, அதுபோல் விழுக்காட்டில் மிக குறைவாக இருக்கக்கூடிய கருப்பு பண முதலைகளுக்காக எல்லா மக்களையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஆனா அதுல ஆக்சுவலி நடந்த இன்னொன்னையும் சேர்த்து நான் குறிப்பிடுறேன். எல்லாரையும் அச்சத்தில் கொண்டு குவித்த கம்சன் கிருஷ்ணனை கடைசி விட்டுட்டாரு. கிருஷ்ணன் தப்பித்து தான் வந்தான். அப்போ அந்த மாதிரி இது ஆயிடுமோ நான் கேட்கிறேன். தேட போறாங்க.
நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுடைய உடம்புல வந்து ஒரே ஒரு பார்ட்ல கேன்சர் இருந்தா கூட அது வந்து பிரெயின்ல கேன்சர் வந்திருக்கலாம், அல்ல லங்ல வந்திருக்கலாம், அல்லது உடம்போட கையிலையோ கல்லையோ ஏதோ ஒரு இடத்துல கேன்சர் வந்தா உங்களுடைய உடம்பு புறா போகும்போது இது மனுஷன் வந்து இறக்க போறான். இது வந்து இந்த கருப்பு பணம் கள்ளப்பணம் என்பது ஒரு கேன்சர் போல உள்ளது. நான் ஒரு நான் உங்ககிட்ட இருந்து தொடர ஆச்சாரி ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை இடைவேளைக்கான நேரம் இருக்குது இருந்தாலும் எடுத்துதான் சரி. நான் உங்ககிட்ட இருந்து தொடர்றேன் ஒரு இடைவேளைக்கான நேரம். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு வாதமா அவங்க வைக்கிறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லி வச்சுக்கிறேன், எனக்கு கேன்சர் வந்ததுக்கு என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிடக்கூடாது இல்லையா, இல்ல அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் திருமாவளவன் போன்றவர்கள் வைக்கிறார்கள். இது அந்த மாதிரியான அறுவை சிகிச்சையா, நோயாளியை விட்டுவிட்டு வேறொருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய முயற்சியா, அல்லது உள்ளபடியே நோயை கண்டுபிடித்து கலைந்தெடுக்கும் முயற்சியா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நாடாளுமன்றத்தை இன்றைக்கு ஸ்தம்பிக்க செய்த எதிர்க்கட்சிகள், பேரணியாக குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த முற்படுகிறார்களா? இன்னும் சில கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. நீங்களும் இணைந்திருங்கள், பயணிக்கலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். செல்லா காசு விவகாரம், ஓரணியில் திரண்ட எதிர்க்கட்சிகள், இது குறித்து வாய்த்து கொண்டிருக்கின்றோம். திருநாச்சியப்பன் அவர் சில ஸ்கேம்ஸை வரிசையாக பட்டியலோடு அடுக்குகிறார். இவர்கள் மக்களை கேடயமாக பயன்படுத்தி பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். காங்கிரஸ் இதை இன்னும் கூட தீவிரமாக கையில் எடுக்கவில்லை, பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை மணி வைக்கிறதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இதை எடுத்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒருவேளை உங்களுக்கே ஒரு அது மாதிரியான ஒரு கான்சியஸ் இருக்குதா காங்கிரஸ் கட்சிக்கு? ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் மீதான கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், காங்கிரஸ் இதை முன்னின்று எடுத்தால் கருப்பு பணத்தை வச்சிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சாங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விடும் அப்படின்னு காங்கிரஸ் அஞ்சுக்கிறதா? இல்லை, இது காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவான ஒரு பார்வை இருக்குது. அதாவது கருப்பு பணம் என்பது நம்ம சிஸ்டத்தில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு நிலை. அந்த கருப்பு மரத்தை வந்து அதை கணக்குக்கு கொண்டு வரணும், அதை வந்து முதலீடாக மாற்றணும் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கடந்த 50 ஆண்டுகளாக முயற்சி பண்ணது. உதாரணத்துக்கு இந்திரா விகாஸ் பத்திரிகான்னு சொல்லிட்டு பேரே நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் பத்திரத்தை வாங்கிக்கிறங்க, 12 வருஷம் சென்று நீங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டியோடு வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நேஷ்னல் டிஃபென்ஸ் பாண்டுன்னு கொண்டாந்தாங்க. நிறைய பாண்ட்ஸ்லாம் கொண்டாந்து வெளியில் இருந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்து கணக்குக்கு உள்ளே கொண்டாந்து, ஆனால் பேர் தெரியாமலே வச்சுக்கிறது கூட அனுமதித்தது காரணம் தான். அதையும் மீறி ஒரு பேரல் எக்கானமி ஒன்று போய்கிட்டு இருக்குது. அந்த பேரல் எக்கானமி அப்படிங்கிறது எப்போ சரியாக ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுவதும் அமெரிக்கா மாதிரிலாம் உங்களுக்கு கணக்கெடுப்புக்குள்ளே கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டத்துக்குள்ளே வர்ற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கருப்பு பணம் ஒழிஞ்சிரும். அந்த முயற்சியை தான் இப்போ தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் முன்வைக்கிறதே என்னென்னு சொன்னால், நீங்கள் இது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, உணர்வுபூர்வமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல எப்படி வெளிநாட்டு பணத்தை சுவிஸ் பணத்தை கொண்டுட்டு வரணும்னு போய் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களோ அதில் தவற விட்டு விட்டீர்கள். திரும்ப இன்னொரு தவறை செய்கிறீங்க. அதுவாது ஒரு சில பேர்கள் தான் கெட்ட பேருக்கு வந்துச்சே தவிர, இன்றைக்கி சாதாரண மனிதன் கூட ஒரு 500 ரூபா நோட்டை கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சுருந்த நோட்டை வேலைக்கு பார்த்துட்டு அன்றைக்கி சம்பளம் வாங்குறேன், 1000 ரூபா வாங்குறாங்க. உங்களுடைய இந்த சாமானியர்களின் மீதான அக்கறையே உங்களுடைய ஊழலை ஊழலை மறைப்பதற்கு தாங்கிறார். இல்லை, வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். ஊழலை தடுப்பதிலே காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் தனியாக சரியாக இருக்கிறது. ஆனால் அது செயல்படுத்துவதை தவறான முறையில் செய்கிறீர்கள். தவறான முறையில் செய்ததை இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, 30 லட்சம் கோடி உங்களுக்கு கருப்பு பணம் இருக்குது, 3 லட்சம் கோடி வந்துருச்சுங்கிறாரு. ஏழையாக இருக்கவே 1000 ரூபா சம்பளம் வாங்கினவன் அந்த நோட்டை கொண்டு போய் செல்லாதுன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் பதறி கொண்டு போய் கொடுத்த 3 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கருப்பு பணம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நோட்டை அடிச்சதே உங்களுக்கு 18 லட்சம் கோடி தான், 30 லட்சம் கோடி கருப்பு பணம் இருக்குங்கிறாங்க. அப்ப ரூபாய் இல்லாமலேயே இல்ல நீங்க சொல்ற உங்க ரொட்டேஷன்ல பேசுங்க, இல்ல உங்க ரொட்டேஷன்ல பேசுங்க. நீங்க சொன்ன அத்தனை தவறுகளை நான் ஏற்றுக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். அதாவது கணக்கே தெரியாமல் ஏதோ ஒண்ணு நான் வேட்டையாடுறேன் எங்கிட்ட அவர் சொல்ற வரது அவர் 30 லட்சம் கோடின்னு சொல்லல அப்படிங்கிறார் திரு ஆச்சாரி. எஸ் அவர் நீங்க சொன்னதா சொல்ல, அவர் இருக்கக்கூடிய விவாதங்கள்ல இருக்கக்கூடிய அவர் சொன்னது 14 லட்சம் கோடியில இருந்து 15 லட்சம் கோடி வரைக்கும் சொல்லுங்க. உங்க திரு நாச்சியப்பன் அவர் சொன்னது 14 லட்சம் கோடிக்கு மேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது அவருடைய நோட் அடிச்சதே அவ்வளவுதாங்க. நோட் அடிச்சிருக்கதே அவ்வளவுதான். 13 லட்சம் கோடி தான் நோட்டே சர்க்குலேஷன்ல இருக்குது. 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு போயிருக்கதே 13 லட்சம் கோடி தான். இப்போ 13 லட்சம் கோடியும் நீங்கள் அப்படியே வந்துருச்சுன்னு சொன்னால் கருப்பு பணத்தை நீங்கள் பிடிக்கலைன்னு அர்த்தம். 13 லட்சம் கோடியில் எவ்வளவுக்கு குறைச்சி நீங்கள் கொண்டுட்டு வரீங்களோ, இப்போ 3 லட்சம் கோடி தான் வந்திருக்குது, மிச்சம் 10 லட்சம் கோடி வரலைன்னா அந்த 10 லட்சம் கோடி கருப்பு பணம்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க.
அதை தவறாக நம்ம சொல்கிறது நாங்கள் அதை எதுக்கலை. ஆனால் நீங்கள் செஞ்சுருக்க முறை என்னென்னா, சாதாரண மனிதர் கையில் 1000 ரூபா வர்ற அளவுக்கு இன்றைக்கி மினிமம் வேஜஸே 660 ரூபா. அப்போ 500 ரூபா நோட்டும் 100 ரூபாயும் சேர்த்து தான் வாங்க முடியும். அவனை போய் நீ திடீர்னு செல்லாதரா அப்படின்னு சொன்னா அவனுக்கு தூக்கம் வருமா? அவன் சத்தவன் எத்தனை பேர் இருக்கான், பிள்ளைவட்டியில் சாக கொடுத்தவன் எத்தனை பேர் இருக்கான்? இதைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர கருப்பு பணத்தை ஒழிப்பதை பற்றி நான் கேட்கவே இல்லை. இதே இவர் 2Gயை பற்றி பேசுகிற 2Gயை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யாரும் 10,000 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டுலாம் இருக்கிற ஆட்கள் இல்லை. 2G எப்படி போச்சு என்ன வந்துச்சுன்னா அவருக்கு ஆச்சாரியா இருக்கே தெரியும். இப்போ ஏன்னா சிபிஐக்கே வக்கீலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த பணம் யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், சாதாரண மக்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் இந்த மாதிரி துன்பப்படுத்தாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கருப்பு பணத்தை உதாரணத்துக்கு குஜராத்தில் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 35,000 கோடி மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இன்றைக்கு இருக்கிற கவர்னர் பட்டேல் அவர்கள் ரிசர்வ் பேங்க்குடைய கவர்னராக இருந்தவர் அன்னைக்கு சீஃப் அட்வைசராக இருக்கார். குஜராத் பெட்ரோலியம் கார்பரேஷனும் ஒன்று உருவாக்குறாங்க. பெட்ரோலியம்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்குது. இப்போ எப்படி 15 லட்சம் கோடி 15 லட்சம் ரூபாயை கொண்டாந்து உங்கள் அக்கௌண்ட்லாம் போடுவேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இவர் சொன்னாரோ, அதே மாதிரி அப்போ என்ன சொன்னார்னா, குஜராத்தே உலகத்திற்கு நான் போய் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறேன், அதுக்கு தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அதில் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இது பூரா சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆச்சாரியா தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது எனக்கு இருக்கிற பொறுமையை நீங்கள் பழகிக்கிறீங்க. அதாவது அந்த சிஏஜி ரிப்போர்ட் சட்டசபையில் கொடுக்கப்பட்டு அக்கௌண்டன்ட் ஜெனரலுடைய ரிப்போர்ட் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வந்து அது பதில் சொல்லாமலே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அது ஏன் நீங்கள் கார்பரேஷன் ஆரம்பிச்சிங்க, அது நஷ்டத்துல போயிருச்சு, மூடியாச்சு. அதுல சீஃப் வைக்க முற்படுறீங்க நீங்க, புரியுதுங்க? இதுல என்ன விமர்சனம் வைக்கிற முற்படுறீங்க? என்ன 35,000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்குறேன். மோடி சாப்பிடாம யார் சாப்பிட்டாருன்னு கேட்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஜிண்டால் இன்னைக்கு வந்து நீங்கள் இவருக்கு கொடுத்துருக்கீங்களே, அதானிக்கு கொடுத்துருக்கீங்களே, ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் ஒரு முதலீடு பண்ண போகிறேன், அதனால் 2,000 கோடி ரூபாய் கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டேட் பேங்க்கில் இருந்து அத்தனை பேங்க் முடியாதுன்ட்டாங்க. மல்லையா வந்து பல கோடிக்கணக்கான ரூபா 5 நேஷனலைஸ் பேங்க் தேசிய வங்கியிலிருந்து இது பண்ணியிருக்க இன்னைக்கு தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் வெய்ட் ஆஃப் ஃப்ரம் த புக் அப்படின்னு சொல்லி இது அருண்ஜேட்லி அவர்களே சொல்லியிருக்காரு. ஏன் ஏழை மக்களுக்கு அதே மாதிரி வைவு பண்ணுங்களே, விவசாயிகளுக்கு பண்ணுங்களே, சிறு விவசாயிகளுக்கு பண்ணுங்களே, சிறு வியாபாரிகளுக்கு பண்ணுங்களே. மல்லையாவுக்கு மட்டும் பண்ணுவீங்க, அவங்க சுகமா இருப்பாரு, அவரை திருப்பி பிடிச்சார போறாங்க. நீங்க கொடுத்த விமர்சனங்களுக்கு அவர்கிட்ட ஆச்சார்ட்ட பதில் கேட்டு மணி நான் உங்ககிட்ட வரேன். ஆச்சாரி சொல்லுங்க. அதாவது முதல்ல அண்ணன் சுதர்சன் அச்சிப்பன் என்ன சொன்னார்னா, 15 லட்சம் ரூபாய் வந்து மோடி அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய வங்கிக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். நான் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் பண்ணுறேன். இதை சேலஞ்சை நான் 2 நாள் முன்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில் பண்ணேன். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது எந்த இடத்திலாவது 15 லட்சம் ரூபாய் கணக்கில் செலுத்துவேன் என்று அவர் சொல்லியிருந்து அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, நான் போன தடவை சொல்லியிருந்தது, நான் சென்னையிலேருந்து டெல்லிக்கு நடந்தே வரேன்னு சொன்னேன். நான் இங்கேருந்து சொல்கிறேன், நான் இப்போ டெல்லியில் இருக்கேன். பிரதமர் மோடி எந்த இடத்துலையுமே சொல்லலை, எந்த இடத்துலையுமே சொல்லல. ஆனா இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க ஒரு தவறான ஒரு கருத்து கடந்த 2 வருடங்களாக திரு ஆச்சாரி ஒரு சின்ன தகவல் தான். திரு ஆச்சாரி ஒரு சிறிய வருந்தத்தக்க திரு ஆச்சாரி ஒரு சிறிய தகவல். இன்னைக்கு இதுல திரு சுதர்சன் ஆச்சியப்பன் கேள்வி நேரத்தில் இல்ல உங்களுக்கு நிச்சயமா நேரம் தான். சுதர்சன் ஆச்சியப்பன் கேள்வி நேரத்தில் வைத்த இதே வாதம் இன்ன பிற தொலைக்காட்சிகளில் இன்ன பொதுவெளிகளில் வைக்கப்படக்கூடிய இதே வாதத்தை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் இதே வாதத்தை இவ்வாறே வைத்தார். ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லையும் நீங்கள் 15 லட்சம் ரூபாய் நான் செலுத்துவேன் என்று சொன்னீர்களே என்ற வாதத்திற்கு அங்கிருந்த அமைச்சர்களோ இன்ன பிற நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களோ எதுவும் மறுப்பு சொல்லவில்லை என்ற ஒரு செய்தி இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதில் அந்த செய்தி உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு நான் நகர்றேன். சொல்லுங்க. இல்லை, அது எப்படி அது உண்மையா? அது உண்மை நான் தான் சொல்றேனே சார், அது உண்மையா இருந்தா தானே சார் அதை பத்தி. அது உண்மையே கிடையாது. இவங்க ஒரு தேவையில்லாத கட்டுக்கதையை வந்து அவங்க கொண்டு வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொய்யான கோயபிள்ஸ் இதை வந்து அவங்க பரப்பிட்டு இருக்காங்க திரும்பி திரும்பி. அது தவறு, அதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதுதான் நான் சேலஞ்சே பண்றேன். நான் அவருடைய ஒவ்வொரு பரப்புரையும் நான் வந்து என்னுடைய மொழியை இங்க நான் வந்து பயன்படுத்துற மொழியே ஹிந்தி மொழி. அதனால வந்து அது ஒரு தவறு. இரண்டாவதாக அவர் வந்து இப்ப என்ன சொன்னார்னா, அருண்ஜேட்லி அவர்களே ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இவர் கிங்ஃபிஷருடைய விஜய் மல்யாவோட பணத்தை வந்து ரத்து செய்யறதுக்கு அந்த கடனை ஆக்சுவலி அருண்ஜேட்லி அவர் சொன்னதை வந்து அவர் தவறா திருத்தி சொல்றாரு. அந்த பணம் வந்து
இதுவரை இருந்த அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்டிங் நார்ம்ல வந்து அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. அது வந்து பெர்ஃபார்மிங் அசெட்ல இருந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் அந்த கடனை வந்து திரும்பி வசூல் பண்ண வேண்டியது சட்டத்தின்படி எங்களுடைய கடமை. அந்த கடமைக்காக அந்த அக்கௌண்ட்டை பெர்ஃபார்மிங் அசெட்டிலிருந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாகவும் அதற்காக ஒரு புதிய தலைப்பு அக்கவுண்ட்ஸ் அண்டர் கலெக்ஷன் அப்படின்றது தான் அவர் பதிவு பண்ணாரு. எந்த இடத்துலையும் அந்த பணம் வந்து தள்ளுபடி ஆகலை. அவருடைய பணம் மட்டும் இல்ல, மொத்தம் 63 பேருடைய பணம் ரன்னிங் டு 7016 crores of rupees. இன்னொரு கேள்வி கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவருடைய சேர்மன் பதிவு பண்ணிருக்கார். திரு நாச்சியப்பன் ஒரு கேள்வி முன்வைத்தார். இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயமும் கூட. இப்போ நீங்க 3 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிருக்குது வங்கிக்கு அப்படின்னீங்க. இந்த 3 லட்சம் கோடி அப்படிங்கிறது கையிருப்பில் இருந்த பணத்தை நீங்க வங்கியில கொடுத்துங்க, இனி மார்க்கெட்ல நீங்க புழங்க கூடாது, செல்லாததுன்னு அவர் சொன்னது. கடைகள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லிட்டாங்க, பெட்ரோல் பங்குகள், அரசு மருத்துவமனைகள், இந்த மாதிரி சில இடங்களை தவிர நீங்க மற்ற இடத்துல இதை நீங்க இனிமேல் இந்த பணத்தை வைத்து நீங்கள் வணிகம் செய்யக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்த நிலையில வங்கிக்கு நீங்க அதை கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால சாமானிய மக்கள் தங்கள் வீட்டில் இருந்த பணத்தை கொண்டு போய் வங்கிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பணம் 3 லட்சம் கோடி ரூபாய். இது கருப்பு பணம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது சாமானிய மக்கள் எவிடன்ஸோட தான், ஆதாரத்தோட தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒன் திங். இன்னொன்னு, கருப்பு பணம் நீங்க டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு இது குறித்து விமர்சிங்கள் என்று பிரதமர் சில வாதங்களை முன்வைத்திருக்கிறார். கருப்பு பணம் இந்தியாவில் எவ்வளவு அப்படிங்கிற நீங்க உங்களுடைய புள்ளி விவரத்தை நீங்க சொல்லுங்க. அதை வச்சு நம்ம வாதத்தை கட்டி எழுப்பலாம். 13 லட்சம் கோடி 14 லட்சம் கோடிக்கு மேல கருப்பு பணம் என்று சொன்னால் 14 லட்சம் கோடிக்கு உள்ளாக வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தால் கருப்பு பணம் எதுவுமே வங்கிகளுக்கு வரவில்லை என்று அர்த்தம். இந்த திட்டம் தோல்வியடைந்து விட்டது என்று அர்த்தம். அப்படிங்கிற ஒரு வாதத்தை நாச்சியப்பன் வைக்கிறார். உங்களுடைய பதில்? அதாவது இப்ப இன்னைக்கு வந்து 8 நாள், இன்னும் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நேரம் இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து மார்ச் 31ஆம் தேதி வரை ஒரு காலக்கெடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 200% வந்து நீங்க ஃபைன் பண்ணி கட்டி நீங்க பண்ணணும்னு. இன்னைக்கு அண்ணன் பார்த்தாரோ என்னன்னு தெரியல, ராஜ்யசபால எங்களுடைய அமைச்சர் வந்து பேசும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சடிச்ச ஒரு சீரீஸ் ஆஃப் நோட்டே புழக்கத்துல இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பணம் எங்க இருக்குது, அது வந்து எந்த இடத்துல அது போய் எங்க ஸ்ட்ரக்அப் ஆயிருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. ஒரு என்டையர் சீரீஸ் ஆஃப் மணி ரன்னிங் இன்டு a few lakh crores அது எங்க இருக்குன்னு இது பதிவு பண்ணிருக்காரு இன்னைக்கு ராஜ்யசபால. ஆக எந்த பணம் இன்னும் எந்தெந்த ரூபத்துல எங்களுக்கு திரும்பி வரப்போகுது, அடுத்தது இது தங்கமா வரப்போதா, பினாமி சொத்துக்களா வரப்போறதா, அதை எப்படி மானிட்டர் பண்றதுக்குன்னு எங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரைட் நவ வந்து உடனடியா அதை குவான்டிஃபை பண்ணி இது தவறான திட்டம்னு சொல்றது சரியா? ஓகே ஆச்சாரி, ஐ திங்க் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தான் அப்படி நினைக்கிறேன். எங்களுக்குங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துனீங்க. ஐ மீன் நமக்குன்னு சொல்லுங்க, தேசத்துக்குன்னு. எங்களுக்குன்னு சொல்றது தப்பா மீனாயிடக்கூடாது அப்படிங்கிறத சும்மா நகைச்சுவையாக சொல்லி நான் நகர்கிறேன். திரு மணி, உங்களுடைய பதில்? அதாவது இப்ப வியாபம் ஊழல், 2G ஊழல் பற்றியெல்லாம் நம்முடைய ஆச்சாரி அவர்கள் பேசினார். நேற்றைக்கு நம்முடைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மோடி மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது வந்து 2013ஆம் ஆண்டு நிலக்கரி சுரங்க முறைகேட்டு ஊழல் விசாரணையில் ஆதித்ய பிர்லா குழுமத்தை சிபிஐ ரெய்டு செய்த போது 25 கோடி ரூபாய் நவம்பர் 16, 2012 தேதியிட்ட குறிப்பு ஒன்று கைப்பற்றப்பட்டது. அதாவது நவம்பர் 16, 2012, கரெக்டாக இன்னிலிருந்து 4 இயர்ஸ் மேலே. அதில் குஜராத் முதலமைச்சர் 25 crores என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே குஜராத் முதலமைச்சருக்கு 25 கோடி அளிக்கப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை கெஜ்ரிவால் அவர்கள் சட்டமன்றத்தில் வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு உண்மை போய் அதனுடைய வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் போல. நான் கேட்க விரும்புவது, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பிரதமர் மீது வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கும் பொழுது அதற்கு பிஜேபியின் பதில் என்ன? ஏனெனில் இந்த ஸ்கிரிப்ளிங்ஸ் ஆஃப் இனிஷியல்ஸ் வாங்க ஜெயின் ஹவாலா கேஸ்ல ஒட்டுமொத்த வழக்கே அந்த டைரியில இருந்த மியர் ஸ்கிரிப்ளிங்ஸ். எல்கே 25 lakhs, எம்எஸ் 25 lakhs. எல்கேனா எல்கே அத்வானி, எம்எஸ்னா வந்து மாதவ் சிங் சோலங்கி. அப்படி வந்துதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கியது. இன்று பிரதமர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை ஒரு டெல்லி மாநில முதலமைச்சர் வைத்திருக்கும் பொழுது அதற்கு பாஜகவின் பதில் என்ன?
சரி, இது ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் 2G ஆகட்டும் இன்னும் பிற பிரச்சனைகள் ஆகட்டும் நேரடியாக அடித்தட்டு மக்களை கூட போய் சேர்ந்துச்சு. நீங்கள் அப்போது அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்த நம்பகத்தன்மை அந்த செய்திகளை சாதாரண மக்களிடம் கூட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான விமர்சனங்கள் பிரைம் மினிஸ்டர் மீதோ அல்லது இன்னும் பிற பாஜகவினர் மீதோ வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நம்பகத்தன்மையற்ற விமர்சனங்கள், அதனால அது மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, அது முற்றிலும் தள்ளிட முடியும். இல்லை இதில் நானும் ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர் என்கின்ற முறையில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பதிவு செய்ய வேண்டியது, இந்திய ஊடகங்கள் இந்த விஷயத்தில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த எவ்வளவோ பேருக்கு எதிராக எதிர்த்து எழுதியது போல 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து தனி மெஜாரிட்டியுடன் வந்த மோடி அவர்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டையும் அவை ஆதாரத்தோடு வருகிறதோ ஆதாரம் இல்லாமல் வருகிறதோ ஒரு குற்றச்சாட்டு என்று வந்தால் அதற்கு ஊடகங்கள் அதற்கு உரிய ஒரு மரியாதையை கொடுத்து பிரசுரிப்பார்கள். அது போஃபோர்ஸ் கேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா காஃபின் கேட் ஸ்கேம் வாஜ்பாய் பீரியட் நடந்த அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி வரும். ஆனால் மோடி அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக எந்த ஒரு செய்தியும் வருவதில்லை. அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட். நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த நடுத்தருவில் மக்களை நிற்க வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 கோடி மக்களை பிச்சைக்காரர்களை போல் வங்கிகளின் முன்பு தெருக்களின் முன்பு தெருக்கள் நிற்க வைத்தவர்கள் இன்று அந்த பிரதமர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது அதற்கு ஊடகங்கள் அந்த குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு செய்தியாக வெளியிட்டன. இந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவில் எந்த ஆங்கில பத்திரிகையும் வரவில்லை, பிராந்திய மொழி பத்திரிகைகள் எதிலும் கூட இது வரவில்லை. ஆகவே இது ஊடகங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம். இதுவரை சுதந்திர இந்திய வரலாறில் இப்படிப்பட்ட எமர்ஜென்சில தான் இது இருந்தது. இது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. ஊடகங்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு எமர்ஜென்சியை போட்டுக் கொண்டார்கள் என்ற சந்தேகம் தான் வருகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கெஜ்ரிவால் அவருடைய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நான் போல, ஆனால் அதை ஒரு செய்தியாக கூட ஏன் ஊடகங்களால் பதிவு செய்ய முடியவில்லை? சரி, நான் வரேன். திருமாவளவன் அவரிடம் நடந்துட்டு வரேன். திருமா, இது ஒரு கசப்பு மருந்து அப்படின்னு கடந்த சுற்றுல ஆச்சாரிய ஒரு வாதத்தை வைத்தார். தேச நலன் கருதி நீங்க உடம்பில ஒரு பகுதியில் புற்றுநோய் வந்தாலும் கூட உடம்பு மொத்தத்திற்கும் சேர்த்தா நம்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது உடலை பாதித்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஒரு எதற்காகவோ இந்த தேசத்தில் சாதிய காரணமாக மத காரணமாக ஏராளமான உயிர்கள் பறிபோகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன, அன்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. ஒரு தேச நலன் கருதி நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எஸ், அப்சல்யூட்லி இது ஒரு கசப்பு மருந்து தான். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இந்த கசப்பு மருந்தை ஏன் அரசியல்வாதிகள் இவ்வளவு வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறதான் திருப்பி ஒரு கேள்வியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதாவது இது ஒரு பொருத்தப்பாடான எடுத்துக்காட்டாக இல்லை. அதாவது திசை திருப்புகிற முயற்சியில் அரசு ஈடுபடுகிறது. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் திசை திருப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள் தன்னை சுற்றி அவர் பொது சிவில் சட்டம் உருவாக்கப் போகிறேன், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரப்போகிறோம், பாகிஸ்தான் மீது திடீரென்று நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம், இப்போ காஷ்மீரிலே இருக்கிற பிரச்சனைகள் இவ்வளவும் தாண்டி தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதி என்னாயிற்று என்று கேட்கிற கேள்வியும் மக்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆக அயல் நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவரால் அதை செய்ய இயலவில்லை. தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள இயலாத நிலையில்தான் இன்றைக்கு இதை திசை திருப்புகிறார். உள்ளபடியே இது ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கிற செயல் என்பது மட்டுமல்ல, ஏமாற்றுகிற ஒரு மோசடி செயல் இது. இதை தயவு கூர்ந்து நாம் வக்காலத்து வாங்குவது அல்லது அதற்கு நாம் நொண்டிச்சாக்கு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறார். இதனால் மிக பெரும் பக்க விளைவுகள் ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும். எனவே இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை கார்ப்பரேட்டுகளின் கைகளில் ஒப்படைப்பதற்கான ஒரு நிலைதான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கிட்டத்தட்ட 60% மேல் விழுங்கியிருக்கிறார்கள். இதை சரி செய்வதற்கு 100% தனியார் மயப்படுத்துதல் என்கிற திசையை நோக்கித்தான் இந்த அரசு நகரும். பிரைவேடைசேஷனை நோக்கித்தான் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்களால் ஒழிக்க முடியாது, கருப்பு பொருளாதாரத்தை இவர்களால் தடுக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்க்கிறதா அல்லது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த இந்த திட்டத்தை எதிர்க்கிறதா? அதாவது 2 சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்று கொள்கை சிக்கல், இன்னொன்று நடைமுறை சிக்கல். நடைமுறை சிக்கலில் இருந்துதான் நாம் சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா நடவடிக்கைகளிலும், எல்லா திட்டமிடுதல்களிலும் நடைமுறை சிக்கல் வரும். அதாவது இதுல ப்ரீ பிளான் இல்லை, ப்ரிப்பரேட்டரி இல்லை,
ஏற்கனவே 100 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு இருக்கலாம், அல்லது 200 ரூபாய் அச்சிட்டு இருக்கலாம், அல்லது 500 1000 ரூபாய் அச்சிட்டு இருக்கலாம். இதே 2000 ரூபாயை கூட முன்கூட்டியே அச்சிட்டு கொண்டு வந்து நிரப்பி இருக்கலாம். இதுவெல்லாம் திட்டமிடலில் இருக்கிற சிக்கல், நடைமுறையில் இருக்கிற சிக்கல். இதுவும் எதிர்க்கப்பட வேண்டியதுதான். இந்த நடைமுறை சிக்கல் வருவதற்கு காரணமே இவர்களின் கொள்கை சிக்கல் தான். இவர்கள் WTO-வோடு போட்டிருக்கிற ஒப்பந்தம், இவர்கள் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் கொள்கையில் வைத்திருக்கிற உடன்பாடு, இவர்கள் வல்லரசுகளோடு வைத்திருக்கிற உறவு, இவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்களோடு வைத்திருக்கிற அந்த கள்ள உறவு அல்லது அவருடைய நட்புறவு, இவையெல்லாம் சேர்ந்துதான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே உள்ளூர் உற்பத்திக்கு என்ன இவர்கள் முதலீடு செய்கிறார்கள், யாருக்கு இவர்கள் கடன் தருகிறார்கள்? படிக்கிறவனுக்கு கடன் தரவில்லை. மல்லையாவுக்கு தந்தார்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு தந்தார்கள், வாரா கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதில் எவ்வளவு லட்சம் கோடிகளை இந்த அரசு இழந்திருக்கிறது. வரி ஏய்ப்பாளர்களுக்கு வரி சலுகை தருகிறார்கள், அதில் எத்தனை லட்சம் கோடிகளை இந்த அரசு இழந்திருக்கிறது. அவற்றை பறிப்பதற்கு, அவற்றை மீட்பதற்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது? எனவே கொள்கை சிக்கல், திட்டமிடுதலில் மட்டுமல்ல சிக்கல், ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கையில் சிக்கல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த கேள்விகளுக்கான விடையோடு ஆச்சாரி நம்ம நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். திரு ஆச்சாரி, நிறைவு கருத்தை மிக சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே நேரம் கடந்து விட்டது. இதுல தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசே அறிவித்திருக்கிறது. பயிர்க்கடன்கள் கொடுக்க முடியவில்லை. ஏற்கனவே அங்கே வைக்கப்பட்ட சேமிப்பை அந்த மக்களால் எடுக்க முடியல. பல இடங்களில் பெரிய பிரச்சனை உருவாகிக்கிட்டு இருக்குது. இது விவசாயத்தை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது. உங்களுடைய நிறைவு கருத்து? இதுல நான் என்னோட நிறைவு கருத்து சொல்றதுக்கு முன்னாடி 2 பதில்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிரதமர் மோடி அவர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி பார்ட்டியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதாக சொன்னார். இது 2013 2014 சமயத்துல இதை ஒரு டைரியை சீஸ் பண்ணும்போது அதை பத்தி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கேட்ட கேள்விக்கு அந்த டைரியோட ஓனர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. அதாவது குஜராத் சிஎம் அப்படின்றது குஜராத் கெமிக்கல்ஸ்ன்றதை பத்தியும் அது அவங்களுக்கு இடையில உள்ள கொடுக்கல் வாங்கல் பத்தியும் அப்படின்றது வந்துட்டது. அதனால இதை நாங்க திரும்பி திரும்பி மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு வன்மையாக இதை பதிவு செய்யறேன். எங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் ₹1 கூட லஞ்சம் பெற்றவர் கிடையாது. இதை நான் பதிவு பண்ணுவது பதிவு பண்ணுகிறேன். இரண்டாவதாக இவர் நம்முடைய பிரதமர் நான் ஆக்சுவலி ஹிந்தியில இருந்து அடுத்தது திருமாவளவன் அவர்கள் சொன்னார். திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் இது திசை திருப்பம் முயற்சி அப்படின்றது. ஆக்சுவலி 10 மாதங்களாக மோடி அவர்கள் இது குறித்து திட்டமிட்டு பல்வேறு நிலவில் பல்வேறு பொருளாதார நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அதிகாரிகள் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சொசைட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத குறித்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாடை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சில சிரமங்கள் வரதான் செய்கிறது. தயவு செய்து எங்களுடைய இந்த கொள்கை முடிவுக்கும் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்கள் அப்படிங்கறத தொடர்ச்சியா பாஜகவுடைய கருத்தா இருக்கிறது. நன்றி ஆச்சாரி. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் டெல்லியிலிருந்து இணைந்தீர்கள். நேரம் கடந்துருச்சு. நன்றி ஆச்சாரி. நம்ம 10 மணி செய்திகளுக்கு வழி கொடுக்க வேண்டியிருக்கும். திரு ஆச்சாரி டெல்லியிலிருந்து தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்தீர்கள். திரு திருமாவளவன் உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நீங்களும் நேரில் இருந்தீர்கள். உங்களுக்கும் நன்றி. அரங்கில் இணைந்த திருமணி மற்றும் நாச்சியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பார்த்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஏதோ இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை அல்லது கொள்கையில பிரச்சனைங்கிறத தாண்டி சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு உயிர் பறிவு இருந்தால் கூட அதை இன்னும் அதீத கவனத்தோடு நாம் தடுத்திருக்க வேண்டும். இதுவரை 30க்கும் மேற்பட்டவர்கள் மரணத்திற்காக இந்த செய்தி உள்ளபடியே கவலைக்குரியது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகள் இது குறித்து இன்னும் கூட தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். மக்களினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.